Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்த்துடலாம். ஓபனிங்லயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து weight loss powder, super fast weight loss drink, அப்புறம் சத்து மாவு, அடுத்து பாத்தீங்கன்னா calcium powder, immunity booster இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒரே நாள்ல உட்கார்ந்து வறுத்துக்கிட்டு இருந்தோம். வறுக்கிறது யாரு அப்படினு பாத்தீங்கன்னா மை செல்ல ப்ரூஸ் தான். சோ அவர் தான் வறுத்துட்டு இருக்காரு. வறுத்துக்க அதாவது எப்பவும் எங்க மாமியார் வறுப்பாங்க, அவங்க இல்ல வீட்ல. அதுக்கு அப்புறம் பக்குவமா வறுக்கறத மகி தான் வறுப்பாங்க சூப்பரா. சோ அதனால தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாகாஸ் ஒலி நேச்சுரல்ல இருக்கிற ப்ராடக்ட். சோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்மே என்கிட்ட எப்பவுமே சொல்றது டெய்லி வீடியோல ஒரு சின்ன கட்டாவது நீங்க போடுங்க என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது என்னென்னு சொல்லி. அதனால தான் நம்ம டெய்லி ஆட் பண்றோம். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி தான் செய்ய போறோம். சப்பாத்தி வந்து மாவு கம்மியா இருந்துச்சு. சரி ஓகே, ஓட்ஸ் வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, அப்படியே அது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே கிடக்குது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே அந்த ஓட்ஸை வந்து முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை எடுத்தது. ஓட்ஸ் நான் எதுக்கு வாங்கினேன்னா, ஓகே அதுல இட்லி, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பட் அதை செய்யவே இல்லை, நம்மளுக்கு டைம் இல்லை பிசினஸ் ஆரம்பிச்சதுல. அதனால நம்ம வந்து ஓட்ஸ் சப்பாத்தி தான் பண்றோம். இந்த ஓட்ஸ் சப்பாத்தி வந்து தண்ணி வச்சு அதுல வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதுல ஓட்ஸ் அரைச்ச பொடியை எடுத்து போட்டுறணும். ஓட்ஸை வறுத்து நீங்க பொடி பண்ணலாம், அப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும். அந்த இதை போட்டு கிண்டி அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிருங்க. அதுக்கு வந்து நான் இந்த காலிஃப்ளவர்ல ஒரு சூப்பர் கிரேவி, ரொம்ப சிம்பிள் ஆனா செம்ம டேஸ்டா இருந்துச்சு, அதை தான் நம்ம பண்ண போறோம் இப்ப. அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில உப்பு மஞ்சள் போட்டு அதுலயும் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். அதுல இருக்கிற அந்த புழு பூச்சி எல்லாமே இறங்கிரும். திருப்பி அதை நம்ம வாஷ் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி. இப்ப இந்த ஓட்ஸ் மாவு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வாமா ஆறிடுச்சு, அதை நல்லா பிசைஞ்சிடலாம். நான் அந்த சைடு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மகி பாத்தீங்கன்னா இந்த சைடு பார்சல் பேக்கிங் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாவெல்லாம் ஆல்ரெடி இருந்த மாவு ஒரு பேட்ச் வந்து நம்ம இப்ப வறுத்து போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா எப்பவுமே வந்து இந்த மாவை கொஞ்சம் இனிமே ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், ஹெல்த் மிக்ஸ் இந்த மாதிரி இந்த பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா மூவ் ஆயிட்டே இருக்கு. அதனால எப்பவுமே அதை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் ஸ்டாக்கு. இன்னொன்று ரொம்ப நாள் ஸ்டாக்கும் வைக்கக்கூடாது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணணும். அதனால தான் அங்கே வறுத்துட்டு இங்கே வந்து பேலன்ஸாக பேக்கிங் போடுறது. ஸோ இதையெல்லாம் பேக்கிங் முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்லாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அந்த சுடு தண்ணியில் ஊறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. அதை எடுத்து நம்ம இன்னொரு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு வடிகட்டி. இப்போ காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்கு பூண்டு, இஞ்சி, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு, இது கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா அதை வதக்கிடலாம். இது கூட தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். இது நம்ம புளிப்புக்கு எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி தான். அளவுகள் எதுவுமே நான் சொல்லலை, ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு அளவு தெரியும். பட் எப்படி செய்யறது அப்படின்றத ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால தான் அது எல்லாத்தையும் வதக்கி நம்ம ஆற வச்சிடலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த ஓட்ஸ் மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் சப்பாத்தி செய்யறதுக்கு. இது இந்த பக்கம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். தட்டில் போட்டு வச்சோன்னா சீக்கிரம் ஆறிடும், கடாயிலே வைக்கிறதுக்கு பதில். இப்போ இந்த ஓட்ஸ் மாவை வந்து நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது. தேய்ச்சா அது அப்படியே தரையோடையே ஒட்டிக்கும். ஓரளவு திக்காக தான் தேய்க்கணும். ஆனாலும் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக சூப்பராக வரும். காருண்யா இந்த சப்பாத்தி அவ்வளோ விரும்பி சாப்பிட்டா, ஓட்ஸ் சப்பாத்தி ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பாவுக்கு. பட் என்னன்னா கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் அதிகம் ஊற்றி சுட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் எல்லாமே நான் வந்து எண்ணெயில் போட்டுட்டு அது கூட இந்த அரைச்ச கிரேவியை போட்டுட்டு மட்டன் மசாலா இருந்துச்சு, செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. மட்டன் மசாலா நீங்கள் போட்டு பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது கூட நம்ம காலிஃப்ளவரும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கன்னா, அதிகமாக எண்ணெய் ஊற்றிருந்தீங்கன்னா மேலே எண்ணெய் நிற்கும். இல்லைனா இப்படியே நம்ம நல்லா அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்த உடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டு அப்படியே இறக்கிட்டு சப்பாத்தி ஒரு 3 சப்பாத்தி அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் கிரேவி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கிரேவினாவே முந்திரி இது மாதிரி கசகசா இது மாதிரி அரைச்சி ஊற்றி திக்னஸ்க்காக அதை டேஸ்ட் க்ரீமியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம்ல. இந்த வேர்க்கடலை அவசரத்துக்கு போட்டு பாருங்களேன், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மகியும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னார். பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சப்பாத்தி பத்தலை, ஏன்னா பாப்பாக்குட்டி வந்து அதிகமாக சாப்பிட்டதுனால. அதுக்கப்புறமா திருப்பி பார்த்தீங்கன்னா நான் வந்து கோதுமை சப்பாத்தி செஞ்சேன். கோதுமை மாவை போட்டு துணியில போட்டு துவைச்சி கசக்கும் பாருங்க, அது மாதிரி போட்டு பிசைன்னு பிசைஞ்சிட்டேன். ஏன்னா இதை நம்ம ஊற வைக்கல, அப்பயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, டக்குன்னு சுட்டு கொடுக்கணும் கையோட. இப்போ மகியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு வாட்டி கை கழுவிட்டாருன்னா திருப்பி சாப்பிட மாட்டாரு. அதனால அவர் ஓட்ஸ் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து கோதுமை சப்பாத்தியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதையும் செஞ்சு கொடுத்துட்டேன்.
கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாவு அது இதுன்னு கிடக்கா கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த காஞ்சு போன மாவில் மட்டும் நான் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த சைடு இந்த அடுப்புக்கு மேலேயும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் போய் சாப்பிட போனேன். அப்புறம் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியாக தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஏன் அப்படின்னா சாயங்காலம் வேலை பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப சாயங்காலம் கிடையாது, பட் நம்மளுக்கு அந்த நிழல் கிடச்சிரும்ல கொஞ்சம், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடமே பார்க்குறதுக்கு. இன்னொரு குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரியா குட்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ரியா குட்டி பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்காங்க, சீக்கிரம் குழந்தை பிறக்க போகுது. இங்கே இருங்க ரியா குட்டி என் கூடயே வந்துருவா. ரியா குட்டி வந்து கன்சீவாக இருக்கு. அதுதான் நான் எடுத்துட்டேன் வீடியோ. இந்த அம்மா வந்து எப்போ குட்டி போட போறாங்கன்னு தெரியல, ஆவலா இருக்கு எத்தனை குட்டி போட போகுதுன்னு பார்க்கணும்னு. இன்னொன்று நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த மண்டையில இருந்த கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி ஒரு விஷயம். என்னன்னா இந்த இடத்துல வந்து இது இங்க இருந்துச்சு கல்லு, இதுக்கு மேலதான் ஜன்னல் வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப எனக்கு என்னன்னா நான் இங்க நின்று பார்த்தேன்னா எனக்கு வெளியில இருக்கிற இயற்கை காட்சி அப்படியே என் கண்ணுக்கு குளிர்ச்சியா தெரியணும் அப்படின்னு சொல்லவும் மகி என்ன பண்ணாரு, இங்க இருந்த கல்லை எடுத்துட்டு ஜன்னலை இங்க வைக்கிறதுக்கு சொன்னாரு. இப்ப பார்த்தா நேரம் எனக்கு இயற்கை காட்சியா தெரியுது. நான் இப்பதான் வர்றேன், இந்த சைடு வந்து இப்படி நின்று பாக்குறேன், பார்த்தா இந்த செட்டு தான் எனக்கு தெரியுது. அதான் நினைச்சேன் நம்ம வந்து எதுக்காக இந்த ஜன்னலை வச்சோம். ஆனா ஓகே எனக்கு இதுவுமே, ஏன்னா அந்த சைடு எதனா வேலைன்னா நம்ம கிச்சன்ல இருந்து கூட குரல் கொடுத்து கூப்பிட்டுக்கலாம், ஈஸியா கேட்கும். எதான் நினைச்சேன் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு. இயற்கை காட்சி இப்ப இப்படி நின்று பாத்துக்கலாம். இந்த இங்க இருந்து பார்த்தாவே நம்மளுக்கு பாருங்க எவ்வளவு அழகா அந்த தோப்பு, அங்க 2 கோமாதா நிக்கிறாங்க. அப்படியே இல்லைன்னா இப்படி வெளியில போய் பார்க்க போறோம். இப்படியே வெளியில வந்து இப்படி பார்க்க வேண்டியதுதான். இப்படி பார்த்தா எனக்கு செட்டுன்னு தெரியும், இந்த ரூம் ஆஃபீஸ் ரூமும் தெரியும், இந்த சைடு எல்லாமே தெரியும். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்தந்த நேரத்தை சூழ்நிலையை மாற்றிக்க வேண்டியதுதான், வருத்தப்படக்கூடாது. அடுத்த வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் துணி காய போட போனதே லேட் டைம் தான், இருந்தாலும் சரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லா துணியும் எடுத்து காய போட்டாச்சு. மகி பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் பண்ணுறதுக்காக வந்தாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்கும் போது ஆயில் ஃபில்டர் பண்ணவே முடியாது, ஏன்னா வந்து அந்த பாத்திரமும் அப்படியே கொதிக்கிற மாதிரி அவ்வளோ சூடாக இருக்கும். இன்னொன்று நம்மளுக்கு ரொம்ப டயர்டாயிடும் அந்த வெயிலில் வந்து எண்ணெய் ஃபில்டர் பண்ணும்போது. அதனால கொஞ்சம் வெயிலெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆயில் ஃபில்டர் பண்ணணும். அதை தான் இப்போ மகி பண்ண போகிறாங்க. இதோ இப்போ ஆயிலை வந்து ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறமா திருப்பி ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம போய் அதை பாட்டிலில் ஊற்றி அட்டை பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுறது. அந்த வெயிலே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, அதனால நான் தலையில் அந்த டப்பாவை கவுத்திக்கிட்டு போயிட்டேன். ஸோ இந்த ஆயில் வந்து இப்படி ஒரு வாட்டி ஃபில்டர், அதாவது அந்த சல்லடை வச்சு ஒரு வாட்டி நம்ம ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கிற இலை சக்கை எல்லாத்தையும் எடுத்துருவோம். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்காக சொல்கிறேன். இந்த ஆயில் வந்து நம்மளுடைய ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், அடுத்து வந்து நம்மளோட டேண்ட்ரஃப் ஆயில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சன்லைட்டில் தான் செய்கிறோம், அடுப்பில் வச்சு காய்ச்ச மாட்டோம். இந்த க்ளோ சீரம் கூட அடுப்பில் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சன்லைட்டில் ப்ராசஸ் பண்ணுவோம், அதில் சில பொருட்கள்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி. ஸோ எல்லாமே நேச்சுரல் லைட்டில் நம்மளுக்கு ரெடி ஆகிறதுனால சூப்பராக இருக்கும். அதோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். ஹேர் ஆயில்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப குயிக்காகவே முடி கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுது அப்படி சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதனால் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போயிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த தானியங்கள்லாம் குட்டி இருந்துச்சு, நம்ம வருத்தம்ல, அது குருவி வந்து அப்பப்போ சாப்பிடும். அதனால நான் அப்படியே அதை எடுத்து குப்பையில் போடாமல் ஓரமாக தள்ளிட்டேன். எனக்கு அந்த குருவி வர்றது ரொம்ப பிடிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்பப்போ, நம்மளோட பயோ என்சைம் வந்து சேல்ஸுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் மகியும் அதை என்னன்னு பேசிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயோ என்சைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், அதனால எங்களுக்கு கொடுங்க, ஒரு வாட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கூட நாங்கள் செஞ்சுக்குவோம், பட் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால நான் அது என்னென்னு மகிக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கொரியர் பண்ண வேண்டிய ஐட்டங்கள்லாம் பார்சல் பண்ணியாச்சு. அந்த சைடு 3 மூட்டை ரெடி, இந்த சைடு இந்த மூட்டையில் இன்னும் கொஞ்சம் போடலாம்ல, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். அதனால மீதி கொரியர், ஏன்னா இடம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அடக்கமாக இருக்கா, எல்லா கொரியரும் அதிலேயே போட்டுட்டு திருப்பி அதிலேயே போட முடியல, அதனால் ஃபஸ்ட்டு மூட்டையை கட்டியாச்சு. இப்போ மீதி கொரியர் இதையும் மையம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு மூட்டை ஓப்பனில் இருந்தது பார்த்தீங்களா, அதில் போட்டுருவேன். வீடு எப்படி இருக்குது பாருங்களேன், நம்ம வந்து கொரியர் பார்சல் பண்ணும்போது செய்யும்போது வீடு இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்டிக்கரு அப்புறம் அட்ரஸில் இருக்கிற இதெல்லாம் பிரித்து போட்டு அப்படியே கிடக்கும். இப்போ ஆட்டோவில் ஏற்றி கொரியர் ஆஃபீஸ்க்கு எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நான் பார்த்தீங்கன்னா இது வீடை நீட் பண்ண ஆரம்பிப்பேன். மகி அப்படி கிளம்புன உடனே நான் வீட்டை வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா திருப்பி அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது இடம் கசகசன்னு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அவங்களுக்கும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இவ்வளோ வேலை முடிச்சதுக்கப்புறமா நல்லா ஹாப்பியாக உட்காரணும் வந்து. அதனால் இது எல்லாத்தையுமே டப்பு டும் அப்படின்னு நான் க்ளீன் பண்ணிடுறேன்.
ஸோ நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கலாம். நான் இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுறேன். அடுத்த vlogல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.